எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நித்யா. நான் ஹைரா ஹாஸ்பிட்டாலிட்டியில் லேடிஸ் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கேன். இங்கே வந்து மொத்தம் 65 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கில். இது ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண பில்டிங். அட் ப்ரெசென்ட் வந்து 65 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் பேட்சும் வர போகிறாங்க. இங்கே நம்மளோட ஹைரா ஹாஸ்பிட்டாலிட்டியில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எல்லா ஃபெசிலிட்டி கேர்ள்ஸ்க்கான எல்லா தேவைகளும் இங்கே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ரூம்லையும் 4 பேர் தங்கக்கூடிய வசதிகள் இருக்கு. 4 பேர் மட்டும் இல்ல, 2 பேர் மட்டும் பிரைவசி அப்படின்ற இடத்துல ரெடி பண்ணிடுறாங்க. டோட்டலா இங்க 30 ரூம்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்தியன் ஃபுட் தான் இங்க அவைலபிள். ஹைரா ஹாஸ்பிட்டாலிட்டி பசங்களுக்காகவே ஸ்பெஷலா ப்ரொவிஷன்ஸ், கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்களுக்காக ரெடி பண்ணி இந்த வியட்நாம்ல எல்லாமே கிடைக்கும். பிளஸ் அங்க இருந்து சென்னையில இருந்து கொண்டு வந்து இவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்தியன் ஃபுட் மட்டுமே இங்க தயாரிச்சு கொடுக்குறோம். அதுலயும் ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு விஷயத்திலயும் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றோம். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஐரா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். அவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்றது அவங்களாவே முன் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. நாங்களும் போய் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கவனிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, பசங்களோட காலேஜ் ஹவர்ஸ் முடிய அவங்க வெளியே போகணும்னாலும் அதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதுக்கான டைமிங்கும் இருக்கு. ஸோ மார்னிங் வெளியில போகணும்னா 10 to 12 அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஆஃப்டர்நூன்ல போகணும்னா 3 to 6. ஸோ இங்க வந்து நாங்க ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ற டைமிங் 8 o'clock வரைக்கும். ஸோ அதுக்குள்ள எல்லாருமே வந்து டின்னரை முடிச்சிருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8 to 9, லஞ்ச் டைம் 12:30 to 1:30, டின்னர் 7 to 8. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்லயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கரெக்டா சாப்பிட்டாங்களா இல்லையா எல்லாமே செக்கிங் உண்டு. நான் மட்டும் இல்ல, மற்ற ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. அவங்களும் எல்லாருமே கேர் பண்ணிப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இது மட்டும் இல்ல, பிள்ளைங்க வந்து உடம்பு முடியல, ஏதாவது ஃபீவரா இருக்கு, இல்ல வேற பாடி பெயின் சம்திங் அந்த மாதிரி சொன்னாலும் இங்க பக்கத்துலயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கேந்தோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல நானே தான் கூட்டிட்டு போவேன். நாங்களே ஐரா ஸ்டாஃபே தான் கூட்டிட்டு போவோம். அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்களே பார்த்து அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து கேர் பண்ணிப்போம். அதோட ஃபாலோ அப்பும் கண்டிப்பா இருக்கும். பசங்களுக்கு கியூர் ஆச்சா இல்லையா, இல்ல மறுபடியும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்னன்றதையும் நாங்க கேர் பண்ணிப்போம்.